ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 3/3/2024 மாசி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மதியம் 3:40 வரை அனுச நட்சத்திரமும் அதன் பின்னாக கேட்டை நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் மேஷத்தை சார்ந்த பரணி நட்சத்திரத்து நண்பர்கள். ஆக கூடுமானம் வரையிலும் நீங்கள் சற்று நிதானத்தன்மையை எதிலும் பின்பற்ற வேண்டியது அவசியம். இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது. சற்று கூடுதல் நிதானமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மேஷம் மற்றும் மிதுன ராசி நேயர்கள். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் தேய்பிறை அஷ்டமி. ஆக கடன், நோய், வம்பு, வழக்குன்னு உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் குறையணும், அதோடைய தாக்கம் குறையணும்னு பைரவ எம்பெருமானை மாலை வேளையிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் இனிய நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான ராசிபலன் அடிப்படையில், பொது பலன் அடிப்படையில் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேஷம், மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைகின்றது. பொருளாதார ரீதியாக வரவை கொடுக்கின்ற நாள், சேமிப்புகள் சற்று அதிகப்படுகின்ற நாள், உடல் நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறைகின்ற நாள். பரணி, பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் பணவரவு ஒருபுறம் நன்றாக இருந்தாலும், தொழில் வளர்ச்சி ஒருபுறம் சிறப்பாக சென்றாலும் உடல் நிலையில் ஒரு தொந்தரவை இன்றைய நாள் கொடுக்கும். ஆக கூடுமானம் வரையிலும் இன்றைய தினம் உடல் நிலையில் நீங்கள் பக்குவமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் ஒரு வகையில் பொருளாதார தொழில் அமைப்புகளில் ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். உத்தியோகத்தில் கொஞ்சம் அதிக பலு இருந்தாலும் நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கூட கிடைக்கப்பெறுகின்ற நாள். அதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுகின்ற நாளாக அமைகின்றது. தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களை தொடக்கூடிய ஒரு முத்தான நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ரோகிணி, ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் உடன் வேலை செய்பவர்களோடு ஒரு கருத்து முரண்பாடு அல்லது தொழிலில் அதிக போட்டியின் காரணமாக கூடுதலாக மெனக்கட வேண்டிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான ஒரு இந்த டஃப் பொசிஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை ஏற்படுத்தக்கூடிய நாள். அதே போல் வீட்டில் மாமியார் மருமகள் சண்டை சற்று வலுப்பெறுகின்ற நாள் பெண்களுக்கு. அதனால் கூடுமான வரையிலும் நாவடக்கத்தை பின்பற்றுவது மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்கள் உங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். உத்தியோக நிமித்தமாக ஒரு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். கல்வியிலிருந்து வந்த மந்த தன்மைகள் விலகக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து ஒரு இயல்பான நகர்வும் இயல்பான ஓட்டமும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக யோகம்னு சொல்லிட முடியாது. அதாவது எதிரையுமே ஒரு மந்தத்தன்மையாக இருப்பீங்க. என்னப்பா இவன் நாளைக்கு வர சொன்னால் நாளைக்கு மறுநாள் தான் வருவான் போல் அப்படிங்கிற மாதிரி எதையும் மந்தமாக செயல்படுத்துவது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மை, எந்த ஒரு செயலையும் நாளைக்கு பார்த்துக்கிடலாம், நாளைக்கு மறுநாள் தள்ளி போடுற பழக்கங்கள் இன்றைய தினம் அதிகரிக்கும். அதன் பொருட்டு உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆக கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் கவனமாக இருங்கள். சோம்பல் தனத்தை குறைத்து கொள்ளுங்கள். தகப்பனாரோடு வீண்வாதம் செய்வதை தவிர்த்து கொள்வது மேன்மை. புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்கள் உங்களை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வியில் ஏற்றம், உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் சிறப்பு, கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நாள், கொடுத்த வாக்கையும் மதிப்பு மரியாதையும் காத்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பூசம், கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இதனால் திருமண அமைப்புகளில் இருந்து வந்த மிக கடுமையான கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாள், இன்னுமே அதிகரிக்கும் அது. அதனால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிடணும். இரண்டாவதாக எதிலும் பெரிதாக அகலக்கால் வைக்கக்கூடாது. குறிப்பாக பொருளாதாரம் தொழில் சார்ந்து அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அப்படிங்கிறத அருமை நேயர்களாக்கிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த விதத்தில் இந்த நாள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாள். ஆயில்யம், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் வருமான ஓட்டம் சிறப்பு பெறுகின்ற நாள்.
வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு, சொந்த பூர்வீகத்தை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் ஒரு சிறப்புற அமைகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது. மறைமுகமாக சில கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு சில வகைகளில் வருமான ஓட்டம் வந்தே தீரும், கவலை வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த மிக கடுமையான பிரச்சனைகள் குறைகின்ற நாளாய் இந்த நாள் அமைகின்றது. சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வருமானம் சிறப்பு, வாடிக்கையாளர் வரத்து அதிகரிக்கும், தொழிலில் மற்றும் கூட்டு தொழிலில் ஏற்றம் பெறுகின்ற நாள். பப்ளிக் ஃபிகர் சொல்லக்கூடிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் சற்று பெருமைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். பிடிவாத தன்மையினால் உங்களுடைய குடும்பத்தில் சில குழப்பங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு. உடல் நிலையிலும் சற்று கவனம் தேவை. உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகம் தொழில் சார்ந்து இருந்து வந்த எதிரிகள் தொந்தரவுகள் அனைத்தும் விலகுகின்ற நாள். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு நிலையிலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்கன்னா போதும், அழகாக இந்த நாள் நகர்ந்துடும். ஹெல்த் தொந்தரவுகள் கூட குறைஞ்சிரும். சரிங்களா? அஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை பண்ணுறதுக்கு நான் கடன் வாங்க போகிறேன், கடன் வாங்கி அதை பண்ண போகிறேன், இங்கே முதலீடு போட போகிறேன், இந்த கதையே வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி கடனில் சிக்கிற அமைப்பு உண்டு. அதனால் எனது அருமை நண்பர்கள், நான் சொல்கிறது என்னென்னா, கைக்கு விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படிங்கிறத ஒரு கோட்பாடை பின்பற்றுவது அவசியமானது. அதேபோல் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். சித்திரை கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றம், கடன் அடைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வரவேண்டிய பணவரவுகள் மீண்டும் வரும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்து குழந்தைகள் வழியிலிருந்து மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாள் இந்த நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மந்தமான மனநிலை, தேவையில்லாத குழப்ப நிலை அப்படின்னு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க, சிந்தனைகள் தெளிவாக இருக்காது, ஏதோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி இந்த இழுப்பும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. ஆக கூடுமானம் வரையிலும் நீங்கள் நிதானமான செயல்பாடுகளை ஈடுபடுறது ரொம்ப நல்லது. பைரவ பெருமான் வழிபாடும் மேன்மை தரும். சரிங்களா? விசாகம் துலாம் மற்றும் விருச்சிகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புத்திரவாக்கியம் சார்ந்து சிறப்பான நாள், ஆன்மீக வழிபாடுகள் செய்வதற்கு சிறப்பான நாள். எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அங்கு உங்களுக்கு நற்பெயரும் உங்களுடைய நன்மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இந்த நாள் காசு பணத்தை தர்றதை விட கௌரவம் மரியாதையை அதிக அளவு பெற்றுக் கொடுக்கக்கூடிய, அங்கீகாரங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக அமையப்பெறுகின்றது. அனுஷத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம்ங்க. தொழிலில் முதலீடு போட்டு அகலக்கால் வைக்காதீங்க. ரெண்டாவது, உடல்நிலையில் கவனமாக இருந்துங்க. ஹெல்த் ரிலேட்டடாக இன்றைக்கி ஏதாவது ஒரு தொந்தரவு, இந்த வாரத்தில் ஒரு நாள் சண்டே மண்டே வரும் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி அப்பப்போ கொஞ்சம் ஃபீவரு, தலைவலி, இந்த சொல்லுவாங்க இல்லையா, கை கால் வலிக்குது, அங்கே வலிக்குது, உட்காந்து, அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிஸ்ட்டை வச்சுருப்பீங்க. அது இன்றைக்கி கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த மாதிரி உடல் நல சுகவின்மை அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாள். அதனால் உணவு பழக்க வழக்க கட்டுப்பாடுகள் அவசியம். கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறது, வாங்கிறது, பண்ட பரிமாற்ற முறை செய்கிறது, இந்த மாதிரி பழைய பொருட்கள் வாங்கிறது, இதற்கெல்லாம் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. கல்வியில் சற்று ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. உடல்நிலையிலிருந்து வந்த மந்தம், தொழிலிருந்து வந்த மந்தம் படிப்படியாக குறைகின்ற யோக நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஹெல்த் பிரச்சனை எல்லாம் படிப்படியாக இன்றைக்கி ரிக்கவர் ஆகிரும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு முயற்சிகளில் வெற்றிகளை கொடுக்கின்ற நாள். சகோதரர்கள் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கும். புதிய மனிதர்களால் தொழிலில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. முயற்சிகளில் மேக்சிமம் இன்னைக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சிறப்பான நாள். பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் சகோதரர்களால் கசப்பு ஏற்படும். எதிலும் ஒரு உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஏனோ தானோ என்று செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு ஒரு முறையான வெற்றிகளோ முறையான உங்களுடைய உழைப்புக்கான பலனோ இன்றைய தினம் கிடைக்காமல் தவிப்பீர்கள். ஆக கூடுமானம் வரையிலும் சோம்பல் தன்மையை குறைக்க வேண்டியது அவசியம். பங்காளி சண்டை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்றது. நிதானத்தன்மை உறவுகளுக்கிடையே தேவை, குறிப்பாக சகோதரத்திடம். சரிங்களா? உத்திராடம் மகரம் மற்றும் தனுசை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமானம் ஓரளவு கையில் காசு புழக்கம் பார்க்கக்கூடிய நாள்.
முயற்சி செய்து எதையும் அடைவீர்கள். சிறுதூர பயணங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்புண்டு. வெடுக்குன்னு பேசினாலும் இன்னைக்கு சரியாக பேசுவீர்கள். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிட்டக்கூடிய நாள் இந்த நாள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன குழப்பங்கள், வாக்குவாதங்கள் ஏற்படும். அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிவிட வேண்டாம் என்பதனை திருவோண நட்சத்திரக்காரர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுடைய பேச்சால் சில குழப்பங்கள் வீட்டில் எழும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கொடுக்கல் வாங்கல் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அதில் கொஞ்சம் மனச்சங்கடங்கள் ஏற்படும். பார்த்திருந்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? அவிட்டம், மகரம் மற்றும் கும்பம் தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருமானம் ஓரளவு ஓகே. உழைத்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்வீர்கள். வெளியூர் பயணங்கள் அதிகம் ஏற்படுகின்றது மாதிரியான நாளாக அமையப்பெறுகின்றது. உடல்நிலை தொந்தரவுகளுக்காக எடுத்துக்கொண்டிருந்த மருத்துவ செலவுகள் குறைந்த ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள் இந்த நாள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் ஹெல்த் வெல்த் ரெண்டுமே இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாகும். குறிப்பாக ஹெல்த் தான் மந்தமாகும். அதனால் படிப்பில் கவனமின்மை, செய்கின்ற தொழில்களில் முழுமையாக எதையும் செய்ய முடியாமல் கொஞ்சம் பின்னடைவாகிறதுன்னு உங்களுடைய உடல்நிலை தொந்தரவுகளால் இன்றைய தினம் அனைத்து செயல்பாடுகளிலும் மந்தத்தன்மையை அடைவீர்கள். ஆக இன்றைய தினம் உடல்நிலையில் குறிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில் நிதானம் தேவை. உண்ணுகின்ற உணவு மருந்தாயின் நோய் என்பது அறுபட்டு விடும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் சரிப்படுத்தி வச்சுக்கிறது சிறப்பு. அதை பார்த்துக்கிடுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஒரு யோக நாளாக அமைகின்றது. வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். ஏற்கனவே சொந்த பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வருமானமும் தொழில் முன்னேற்றமும் சிறப்புற அமைகின்ற நாளாக அமைகின்றது. எதிலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பிடிவாதமாக ஒற்றை காலில் நின்று சில விஷயங்களை இன்றைய தினம் சாதித்துக் கொள்வீர்கள். அந்த மாதிரியான ஒரு யோக நாள் இன்றைய நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை தொந்தரவுகளும் விரயச் செலவுகளும் அதிகரிப்பது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வீண் அலைச்சல்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட அவை அனைத்தின் மூலமாகவும் ஒரு லாபங்கள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இரவு உறக்கம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நன்மை தான். இதில் என்ன ஒன்று, இந்த அலைச்சல்களும் செலவுகளும் அதிகரிக்கும். இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான நாள். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியடையும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கின்ற நாள். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உறக்கமின்மைங்கிற தொந்தரவு குறைந்துவிடும். உறக்கம் நன்றாக வரும். அதனால் ஆரோக்கியம் மேம்பட்டுவிடும். சொந்த பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியூர்களில் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இன்றைய தினம் தாராளமாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வரவேண்டிய சின்ன பணவரவுகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். அன்பு நண்பர்களே, இதுவரையும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கான பொது பலன்களை பார்த்தோம். இது ஒரு பொதுவான அடிப்படையில் சொல்லப்படுகின்ற ராசி பலன்கள் தான். உங்களுடைய சுயஜாதக தசாபுக்தியும் நன்றாக இருந்தால் இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களும் நன்மையை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லாம் வல்ல அந்த ஈசனர்கள் அதற்கு துணை புரியட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.